ஒரு நிமிஷம் கேளுங்க. ஒரு ஃபோட்டோ தவறா அனுப்பிச்சுட்டு, ஒரு குழந்தை அத சேவ் பண்ணியிருக்கு அப்படின்னா, அது ஆச்சரியமா இல்ல? ஒரு கோயின்சிடென்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது சில சம்பவங்கள் வந்து ஏன் நடக்குதுன்னு தெரியாது. அதற்கு பின்னணியில ஒரு இறைத்தன்மை இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல் KRUPAVIBES. ஒரு பொண்ணு சிட்னின்னு பேர் போட்டிருந்தாங்க. இது வந்து இன்ஸ்டால தான் அந்த ஒரு வரிசையா ஒரு 13 ஃபோட்டோ வந்திருந்தது. அத பார்த்து உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன். கடையில போய் அந்த பெண் வந்து ஒரு தனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸ ஒண்ணு போட்டுட்டு, அது நல்லா இருக்கா? இல்லையா? அப்படின்ட்டு அவளோட ஃப்ரெண்டுக்கு ஒப்பீனியன் வாங்கணுங்கிறதுக்காக, ஒரு நம்பருக்கு ஃபோன் பண்ணி, அந்த நம்பருக்கு இந்த ஃபோட்டோவ அனுப்பிச்சு விட்டுர்றாங்க. அப்போ அது தவறான நம்பர் அந்த பெண்ணுக்கு தெரியல. அத ரிசீவ் பண்ண தந்தை ஒருத்தர் வந்து, "என்னோட மனைவி என் வீட்ல இல்ல. இது தவறாக எனக்கு அனுப்பப்பட்டதுன்னு நெனைக்கிறேன். இருந்தாலும் நீங்க ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு ஒரு ஒப்பீனியன் கேட்டிருக்கீங்க. என்னோட குழந்தைங்க 6 பேரும் இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இத வாங்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னு மெசேஜ் அனுப்பிச்சுட்டு, தொடர்ந்து அவரோட அங்க வீட்ல இருக்கிற அந்த 5 குழந்தைகளும் தம்ஸ் அப் குடுக்குற மாதிரி அந்த ஃபோட்டோவ அனுப்பிச்சு விட்டுறாரு. அந்த பெண்ணுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த குழந்தைங்க விரும்புறாங்கன்னா, இது ரொம்ப அழகா இருக்கு ட்ரெஸ் அப்படின்னு நெனச்சுட்டு, அந்த ட்ரெஸ்ஸ வாங்கிட்டாங்க. இந்த செய்தி வந்து அ அவங்க இதுல சோசியல் மீடியால போடணும் அப்படின்னு நெனச்சுட்டு, சோசியல் மீடியால போட்டுருக்காங்க. சோசியல் மீடியால போட்டவங்க எல்லாம் இது ஆச்சரியப்பட்டு ரியாக்ட் பண்ணிட்டு, ஒருத்தர் மட்டும் அந்த 6வது குழந்தை எங்க? நீங்க 6 குழந்தைன்னு சொல்லிட்டு 5 குழந்தையோட தம்ஸ் அப் மட்டும் தான் போட்டிருக்கீங்க. நீங்க வீடியோவ கவனமா கேளுங்க. 6 குழந்தைங்கன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னு கேட்ட உடனே அவர் என்ன பண்றாரு, அடுத்த நாள் 6வது குழந்தை ஹாஸ்பிட்டல்ல லியூகோமியா, அதாவது இந்த வெள்ளை அணுக்கள் வந்து சரியா இல்ல, ரத்தத்துல பிரச்சனைகள் இருக்குன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் செய்வாங்க. அது ரொம்ப காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட். அது நடந்துட்டு இருக்குன்னு ஒரு சின்ன பையனோட ஃபோட்டோவ அனுப்புறாங்க அந்த இதுல சோசியல் மீடியால. அத பார்த்த உடனே மக்கள் எல்லாரும் அந்த குழந்தைய எப்படியாவது காப்பாத்தணும்னு ஃபண்ட் ரைசர் ஒண்ணு, அதாவது பணம் எப்படி சேகரிக்கிறது கிளவுட் மூலமா அப்படின்ட்டு அவரோட அக்கவுண்ட்ல பணம் வர மாதிரி ஏற்பாடு பண்ணி மொத்தமா அந்த குழந்தையோட ட்ரீட்மெண்ட்டையும் முடிச்சுட்டு அந்த குழந்தையோட உயிரையும் காப்பாத்திருக்காங்க. எப்படி இது ஒரு கோயின்சிடன்ஸ் தானே சொல்லுவாங்க. அதாவது பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்ன்னு, அது வந்தா சுனாமி வருங்கிற மாதிரி ஒரு படத்துல பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி எங்கேயோ ஏதோ ஒரு சரியான தவறான நிகழ்வு எதுவுமே தவறு இல்லைங்க. எல்லாமே அவரோட காரணத்துக்காக தான் நடக்குது. அது இறைவனோட செயல் அது. நாம அத புரிஞ்சுக்கிட்டோம்னா, வாழ்க்கையில எப்பவுமே சந்தோஷமா இருக்க முடியும். இந்த மாதிரியான உதவி செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா, தயவு செய்து செய்யுங்க. இது நல்லதா? கெட்டதா? ஏமாத்துறாங்களா? அதெல்லாம் வேண்டாம். அத அவர் பார்த்து பாருங்க. முயற்சி செஞ்சு பாருங்க. தேங்க் யூ சோ மச். பாய் பாய்.